நமக் சிவாய. ஓம் சிவாய நமக. என் அன்பு குழந்தையே, நீ வாழவே கூடாது என்றவர்கள் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றி பெற்று விட்டாய். ஆனால் தனிமையில் அழுகின்றாய். அழாதே என் குழந்தையே. உன்னை காயப்படுத்தியவர்களே உன்னை உணரும் காலம் வந்து விட்டது. உன் அப்பா நான் அனைத்தையும் உனக்காக நான் மாற்றுவேன். எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டு நானே துணை என்று இருக்கின்றாய். என் பாதங்களில் சரணடைந்து விட்டாய். அப்படி இருக்க உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? என் குழந்தையே, கூடிய விரைவில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகின்றது. உன் வேண்டுதல்கள் எல்லாம் வலுப்பெற்று விட்டது. இனி எல்லாம் உன் வசம். நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை காயப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் மத்தியில் உன்னை தலை நிமிரச் செய்வேன். என் மீது முழு நம்பிக்கை வை. இது என் சத்திய சுபவாக்கு, என்றும் பொய்யாகாது. என் பிள்ளையே, உலகத்தில் என்ன மாறினாலும் நான் உன்னோடு தான் இருப்பேன். உன் தந்தை உன்னை மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அழைத்து செல்வேன். அதுவே என் பொறுப்பு. தோல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வெற்றியின் பாதையில் உன்னை கொண்டு செல்ல போகின்றேன். நீ முயற்சி செய்தால் மட்டுமே என்னால் உதவ முடியும் என்பதை புரிந்து கொள். உன்னால் எதையும் செய்ய முடியும். சூழ்நிலைகள் உனக்கு எதிராக செயல்படுகிறது என்பதை நான் அறிவேன். கவலைப்படாதே, அதை நான் பார்த்து கொள்கின்றேன். காலமும் நேரமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீ வெற்றியை பெறப் போகிறாய். உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீரப் போகிறது. இனி உன் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். குழந்தையே, நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன் துயரம் எனக்கு புரிகிறது. உன் மீது இறக்கப்படவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே. என் கண்ணிமை போல உன்னை காத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கான விடியல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ உயிராக நேசித்த உறவு உன் வாசல் தேடி வரப் போகிறது. உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடம் வந்து சேரப் போகிறது. இனிமேல் எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய். இது உன் தந்தையின் வாக்குறுதி. உன் மனதில் உள்ள வார்த்தைகளையும் உன் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் புரிந்து கொள்ள முடிகிறதோ அவர்தான் உனக்காக படைக்கப்பட்ட உயிரான உறவு. எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவரிடம் அன்பு செலுத்து. இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே. இவ்வுலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். மனதில் அனுபவ வார்த்தை எந்த உறவாயினும் நீ எப்பொழுதும் அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் சமாளிக்க முடியும். அதற்காக எல்லோரிடமும் அன்பற்று வாழ சொல்லவில்லை. அதிக அன்பு வேண்டாம் என்று கூறுகிறேன். நீதான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. அப்பொழுதுதான் நீ எதற்காக வருத்தப்பட்டாயோ அது உன்னை தேடி வரும். நம்பிக்கையுடன் பொறுமையாய் செயல்பட்டு கொண்டிரு. உனக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. இனி பயப்படாதே. என் பரிபூரண அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு உண்டு. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வாய். நிச்சயம் நல்லதே நடக்கும். ஓம் நமக் சிவாய. ஓம் சிவாய நமக. ஓம் நமக் சிவாய. ஓம் சிவாய நமக.